தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சித்தம் ஜானதம் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரபாவந்தனம் கலியுதயம் காட்சிமகன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபீட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு அத்தனை கண்ணுக்குட்டியில் ஐயருக்கு ஒன்று பிறந்திருக்கு. அத்தனை கண்ணுக்குட்டியில் ஐயருக்கு ஒன்று பிறந்திருக்கு. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. நீங்கள் இது வரைக்கும் கேட்காத அனுபவங்கள் இதில் வரலாம்னு எனக்கு தோன்றுறது. அது சரிதானா? அது நான் ஏதோ ஒரு கர்வத்தில் சொல்லலை. ஏன்னா நிறைய இன்சிடெண்ட்டை ஒவ்வொன்றா பார்த்து பிரிவாக கொடுக்குற புத்தியில் அதை நான் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கான டீட்டெயில்ஸும் எழுதுகிறேன். அப்படின்னா பெரியவாவுடைய அணுகிற பரிபூர்ண அனுகிரகம் இல்லாமல் இது எதுவுமே நடக்காது அப்படின்னு எனக்கு தோன்றுறது. இதை கேட்டுட்டு சொல்லுங்க. தியாகு மாமா அப்படின்னு அந்த காலத்தில் அவர் மகாபெரிவா கூட கைங்கரியம் பண்ணவர். அவர் 90 வயசு பார்க்கும்போது இன்டர்வியூ அதில் சொல்கிறார். இவர் மகாபெரிவா கைங்கரியம் பண்ணின்றது சமயக்கட்டில் அவர் இருப்பார் முக்கால்வாசி நாள். அப்புறம் பெரியவாளுக்கு நிறைய பிக்ஷையெல்லாம் பண்ணி கொடுப்பார். ஒரு சமயம் மகாபெரிவா வில்லியனூர் அப்படிங்கிற இடத்துல கேம்பில் இருந்தார் 10 நாள். அது வெங்கட்ராமையர் அப்படின்னு ஒரு ரைஸ் மில் ஓனர், அவருடைய மில்லில் அவர் வீடு மில்லுலாம் இருக்குது. அங்கே தான் அவர் ஒரு பெரிய பணக்காரராம். இவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி முடிஞ்சுடுத்து. இவருக்கு 2 பொண்டாட்டி இருந்திருக்கு. இவருக்கு வெங்கட்ராமையருக்கு 2 பொண்டாட்டி இறந்து போயிட்டா. 3வது கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அந்த 3வதாக இருக்க பொண்டாட்டிக்கு 40 வயசு. இவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி ஆகிடுத்து. குழந்தை ஒன்று கூட கிடையாது. இப்போ 62 வயசு ஆகிடுத்து அவருக்கு. பெரியவா கேம்பில் இருக்கா. பூஜைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாடுகள், பசு மாடுகள், கண்ணுக்குட்டியெல்லாம் கொண்டு இவர் வீட்டில் கட்டிடுவானோ. அவ்வளோ பக்திய வாழ்க்கை பெரியவா மேலே. நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு நான் யோசித்து பார்த்துக்கிறேன். அவ்வளவு அவள் இருந்திருக்கா. ஏன்னா எல்லா மாடுகளும் அங்கே கறக்கட்டும், அந்த பால் எல்லாத்தையுமே பெரியவா பூஜைக்கு, சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் தயிர் ஆக்கிறதோ இல்லை இதுவோ சமையலுக்கோ எதுக்கோ எவ்வளோத்துக்கும் பண்ணிக்கிட்டோன்னு அவள் எல்லாரும் மாட்டை கொண்டு இங்கே கட்டியிருக்கான்னா எப்பேற்பட்ட மனசு அவளுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பெரியவா காட்டெருமை கொம்புன்னு ஒன்று உண்டாம். அப்போ அந்த காட்டெருமை இருக்குது. அது கொம்பில் பண்ணின அந்த ஃபனல் மாதிரி கொம்பாகவே இருக்கும். அதில் ஒரு ஓட்டை போட்டு அது வழியாக தான் பாலை விட்டு அங்கே சந்திரமௌலீஸ்வர அபிஷேகம் பண்ணுவாராம். அந்த அளவுக்கு நிறைய அங்கே அபிஷேகம் நடக்கும். அப்படின்னா அந்த கேம்பில் கிட்டத்தட்ட ஒரு 108 பசுமாடும் 108 கண்ணுக்குட்டி இருக்க அளவுக்கு பிரம்மாண்டமாக பசுக்கள்லாம் இதெல்லாம் இருந்துட்டு போய் நின்றுருக்கு. அவள் ஒரு நாள் என்ன எடுத்துகிற இந்த மாதிரி கேம்பில் இருந்தபோது ஒரு நாளைக்கு அந்த இடையம் உண்டு. அந்த இடையம் தான் எல்லா மாடுகளையும் மேய்க்கிறவன், அதை கண்ட்ரோல் பண்ணுறவன். அவன் அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் ஒழுங்காக இழுத்து கட்டி வைக்கலை, அந்த கொம்பில் கட்டி வைக்கலை. அதனால் என்ன எடுத்துன்னா அந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாம் போய் பாலை குடிச்சதுனால இப்போ பால் இருக்காதே. அதனால் இப்போ அப்புறம் பாலை கறந்து பெரியவா பார்த்துட்டே போகிறா. பசுக்கள்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் குடிச்சுட்டுருக்கு. பெரியவா அந்த பக்கம் நடந்து உள்ளே அவர் கேம்ப் இருக்க அந்த இடத்துக்கு ரூமுக்குள்ளே போயிடுறார். இதை பார்த்துட்டே போயிருக்காரு. அதை ஐயர் கொஞ்சம் பார்த்துட்டார். அவருக்கு ஏகப்பட்ட கோபம். அந்த இடையனை எங்கே அவனை பிடிச்சின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ போய் பிடிச்சின்னு வந்தான்னா அவனை ஒரு மரத்தில் கட்டி போட்டு அவனை அடிக்கிறாராம். நீ எப்படி போவ? இது பாரு, இப்போ எல்லா பாலையும் அது குடிச்சுடுத்து, இப்போ எப்படி நம்ம இப்போ பாலை கறக்க முடியும் அப்படின்னு கோச்சின்னு இருக்கார். இந்த விஷயம் பெரியவா கிட்ட போச்சு. பெரியவா சொன்னாலும் பாவம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஐயரை கூப்பிடுன்னு ஐயரை சொன்னாராம். அம்மா ரொம்ப தூரம் போய் நான் இப்போ போய் பிரேர்த்தனைப்பட்டு தான் பாலெல்லாம் கொண்டு வரணும், எல்லா பாலையும் குடிச்சுடுத்து கண்ணுக்குட்டிகள் அப்படின்னு சொன்னோடனே பெரிய பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை,
இப்போ கண்டுக்குட்டிகள்லாம் எடுத்து கட்டிட்டியா அப்படின்னு கட்டிட்டாச்சுன்னு. சரி இப்போ போய் கறந்து பாரு, பால் வருதா பாரு அப்படின்னாராம். பெரியவா அப்படிங்கிறவர் சாதாரண ஆள்னு நம்ம நினச்சோன்னா, நான் நினச்சா என்னை விட முட்டாள் இந்த லோகத்தில் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான். அவள் போனால் பால் குடிச்சிருக்கு. நம்ம நன்னா யோசிக்கணும். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். அதுதான் உண்மை. கண்ணுக்குட்டிக்கெல்லாம் பாலை குடிச்சிருக்கு. எங்கேயாவது பால் இருக்குமா மடியில்? எல்லாத்தையும் எடுத்து கட்டியாச்சு. இப்போது பெரியவா சொன்ன உடனே போய் கட்டியாச்சு. விட்டு போய் கறக்கிறானா அந்த தியாகமாமா அவர் தான் சொல்கிறார், வழக்கத்தில் எவ்வளவு பால் இருக்குமோ அதை விட அதிகமான பால் அதுக்கு வந்திருக்கு. அவளுக்கு மொத்தம் அந்த 108 மாடுகளும் கறந்து எக்கச்சக்கமான பாலம் அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் ஆகிடுத்த. அதனால் என்ன வேணால் பண்ண முடியும் பெரியவா அப்படி இருக்குது. அதனால் அதை விட அவர் சொல்கிறார் நிறைய விஷயங்கள் பண்ணுவாராம் பெரியவா. அதாவது அப்படியே அந்த பக்கம் வாக்கிங் மாதிரி பெரியவா அந்த மாட்டு தொழுவத்துக்கிட்ட போகும்போது அந்த மாடு, ஒரு பசு மாடு, ஒரு தாய் மாடு இல்லையா, பசுன்னா தாய் தான், அது மே அப்படின்னு அவர் பண்ணார்னா அதனுடைய கண்ணுக்குட்டி ஓடி பெரியவா இது எங்கே நம்ம அம்மா எங்கே இருக்கா அப்படின்னு பசுமாடை தேடுமா. பெரியவா தானே இருப்பா. பெரியவா சிரிச்சுப்பானா. உடனே அது ஏமாந்து ஓடி போயிடுமா. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரீக்குவன்சியில் மே அப்படின்னா இன்னொன்று ஓடி வருமா. இந்த மாதிரி பெரியவா ஏமாற்றி தமாஷெலாம் பண்ணுவாளாம். ரொம்ப ஜாலியாக பண்ணுவாள். அது யாருக்கு தெரியும்? ஏன்னா ஒவ்வொரு பசுமாடும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில் கத்தும். குட்டியை கூப்பிடுமே, அது அந்த கண்ணுக்குட்டி ஓடி வருதுன்னா பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன். அதனால் அவரால் முடிகிறது. என்ன மிமிக்ரி யார் வேணா பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு பசுமாடும் எந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் அதனுடைய கண்ணுக்குட்டியை கூப்பிடுன்னு பெரியவாளுக்கு தான். பெரியவா தானே தாய். பெரியவா தான் லோகத்துக்கே தாய். அதனால் பண்ணுறா அது மாதிரி அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெரியவா அவளுக்கு கேம்ப் முடியறதுக்கு முன்னாடி பெரியவா அவளுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார். அவளுக்கு தெரியுமா குழந்தை இல்லை, இவருக்கு 62 வயசு, அந்த பொண்டாட்டிக்கு 3வது பொண்டாட்டிக்கு 40 வயசுனா கிளம்பி அவர் வேறு ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் போய் சேர்ந்துட்டார். 2 வருஷம் ஓடிடுது. அப்படின்னா 64 வயசு. 64 வயசுனா அவளுக்கு 44 வயசாச்சு பொண்டாட்டிக்கு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு தபால் கடுதாசி வருது. அந்த கடுதாசியில் எழுதியிருக்கானா, என்னோடய பொண்டாட்டி இது இப்போ கன்சீவ் ஆகியிருக்கா அப்படின்னு தப்பாக வருதான். அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்து தான். அப்புறம் பெரியவா கிட்ட தியாகமாமா சொன்னாராம், அவளுக்கு கண்ணுக்குட்டி பிறந்துடுது. ஆமாண்டா, அங்கே நிறைய கண்ணுக்குட்டிகள் இருந்ததில்ல, அதில் ஒரு கண்ணுக்குட்டி பாலை குடித்ததுக்கு அந்த புண்ணியம்லாம் இருக்குது. எல்லாம் போய் கண்ணுக்குட்டியை ஒரு நாள் கட்டி விட்டுட்டு போய் பால் குடிச்சுது. அந்த புண்ணியத்தில் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கா இருக்கும். ஏதாவது ஒரு கண்ணுக்குட்டி போய் பிறந்திருக்கும் அப்படின்னாரு. ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு பெரியவா பரமேஸ்வரன் அப்படி தான் பேசிப்பார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரனும்.